வணக்கம். நான் டாக்டர் இ. அருணாச்சலம், சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக் கேர் ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. அருணா கார்டியாக் கேர் ஹாஸ்பிட்டல் பெருமையுடன் இந்த 2024 புதிய புத்தாண்டில் நோயாளிகளுக்கு மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், தென்காசி மாவட்ட மக்கள் பயன்படும் வகையில் புதிய அதிநவீன ஒரு சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கு பேர் OCT, ஆப்டிக்கல் கோஹிரன்ஸ் டோமோகிராஃபி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு அல்ட்ரியான் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய OCT மிஷின், லேட்டஸ்ட் OCT மிஷின். சென்னைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நமது அருணா கார்டியாக் கேர் ஆஸ்பத்திரியில் தான் இந்த லேட்டஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்குது. இந்த ஆப்டிக்கல் கோஹிரன்ஸ் டோமோகிராஃபின்னா என்னென்னா, முதல்ல ஏஞ்சியோபிளாஸ்டியில் பேஷண்ட்டோட ரத்த குழாய்க்குள்ளே ஒரு வயர் போடுவாங்க. அந்த வயருக்கு மேலே OCT கத்தீட்டர்னு சொல்லக்கூடிய இந்த கத்தீட்டரை பாஸ் பண்ணால் இந்த கத்தீட்டர் டிப்லேருந்து இன்ஃப்ராரெட் லைட் எமிட் ஆகும். அது ரத்த குழாயின் உள்பக்கத்தை ஃபுல்லாக படம் பிடிச்சி காட்டும். அதை வெளியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் வச்சு எனேபிள் பண்ணி அந்த ரத்த குழாய் எத்தனை நீளத்துக்கு அடைப்பு இருக்கிறது, எவ்வளவு பர்சன்டேஜ் அடைப்பு இருக்கிறது, அதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதா மற்றும் அதில் ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்குதா, அதை எடுத்து பலூன் வச்சு பண்ணணுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனெல்லாம் கொடுக்கும். அதை வைத்து நம்ம சரியான பலூன்களை பயன்படுத்தி, ஸ்கோரிங் பலூன், கட்டிங் பலூன் பயன்படுத்தி கால்சியம், ஃபைப்ரஸ் டிஷ்யூ எல்லாம் இது பண்ணி சைஸ் ஆஃப் த ஸ்டென்ட், அதாவது எவ்வளவு நீளம் ஸ்டென்ட் லென்த்து தேவை, எவ்வளவு டயாமீட்டர் ஸ்டென்ட் அவசியம்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி, உதாரணத்துக்கு 3x38 மில்லிமீட்டர் ஸ்டென்ட்னால் அதை எடுத்து அதை உள்ளே வச்சு ஆஞ்சியோபிளாஸ்டி அந்த வயர் மேலே வச்சு பலூன் மேலே ஸ்டென்ட் மவுண்ட் ஆகிருக்கும், ஸ்டென்ட்டை டிப்ளாய் பண்ணி முடிச்சிடும். இதுக்கப்புறம் திருப்பி அந்த OCT கத்தீட்டரை உள்ளே எடுத்துகிட்டு போய் படம் பிடிச்சி அந்த ஸ்டென்ட் இரத்த குழாயுடன் முழுமையாக அப்போஸ் ஆகிருக்கிறதா, கம்ப்ளீட்டாக விரிந்திருக்கிறதா, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா, அந்த ஸ்டென்ட்டோட எட்ஜில் ஏதாவது கிழிசல், டேர், டிசெக்ஷன் இருக்குதா, இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்டென்ட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு லாங் டேர்மாக பேஷண்ட்ஸ்க்கு நல்லா இருப்பாங்க. திரும்பி சுருங்கக்கூடிய தன்மை குறைக்கப்படும். இது மட்டுமின்றி காம்ப்ளெக்ஸ் கொரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய கால்சியம், சுண்ணாம்பு அதிகம் படிந்த இரத்த குழாய்கள், முக்கியமாக 70-75 வயதை தாண்டியவர்களுக்கு உள்ளது, மற்றும் பைஃபர்கேஷன் ஆஞ்சியோபிளாஸ்டி, 2 பிரிந்து இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், லெஃப்ட் மெயின் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ், பைபாஸ் பேஷண்ட் பண்ண முடியாத மாதிரி அவங்களுடைய உடல்நிலை இருந்து அவங்க ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு, லெஃப்ட் மெயின் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு பரிந்துரை செய்யப்படும் பொழுது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியிலாம் இந்த OCT மூலமாக ப்ரிசைஸாக ரொம்ப கரெக்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவதால் பேஷண்ட்ஸ்களுக்கு நல்ல அவங்களுடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட் தே வில் ஹாவ் எ ஹெல்த்தி லைஃப்.